ஹலோ கைஸ், சேப்பாக்கத்துல நேத்து நடந்தது ரைவல்ரியே கிடையாது, பக்கா ஒன் சைடு சம்பவம். முதல்ல பேட்டிங் வந்த மும்பை இந்தியன்ஸ் நிலைமை பார்க்கவே ரொம்ப பாவமா இருந்துச்சு. நம்ம தேர் மட்டும் 50 அடிச்சு போராட மத்த பேட்டர்ஸ்லாம் எக்ஸாமுக்கு படிக்காம வந்த பசங்க மாதிரி முடிச்சாங்க. இதுக்கு மெயின் காரணமே அன்சுல் கம்போஸ் தான். அவர் எடுத்த அந்த 3 விக்கெட் மும்பையோட பவர் சப்ளையே கட் பண்ணிடுச்சு. பெரிய பிளேயர்ஸ் எல்லாம் சரியா 20 ஓவர்ல கஷ்டப்பட்டு வெறும் 159 ரன் தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. ஆனா உண்மை என்னன்னா, சேப்பாக்கத்துல நம்ம சிஎஸ்கே கிட்ட இந்த 160 ரன் டார்கெட்லாம் சுத்தமா எடுபடாது. இப்போ சேசிங்க பாப்போம். இது சென்னை பேசர்ஸ் பெர்ஃபெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ண ஒரு பக்கா 3 ஸ்டெப் மாஸ்டர் கிளாஸ். கேப்டன் கைக்வாட் 67 அடிச்சு மாசு காட்ட 20 வயசான கார்த்திக் சர்மா தன்னோட முதல் ஐபிஎல் 50 விளாசினாரு. போல்ட் ஓவர்ல ஒரு வெறித்தனமான ரிவர்ஸ் லேப் அடிச்சு இந்த 8 விக்கெட் வெற்றியை கார்த்திக் சர்மா கெத்தா முடிச்சு வச்சாரு. ஆனா மும்பை பவுலர்ஸ் நிலைமை தான் காமெடி. லைன் அண்ட் லென்த் எங்க போடுறதுன்னு தெரியாம கூகுள் மேப்ஸே தேட ஆரம்பிச்சிட்டாங்க. பாண்டியா மேட்ச் முடிஞ்சு என்ன சொன்னாரு தெரியுமா? விக்கெட் எடுக்க நாங்க என்ன ஃபயர் பால்ஸா வீச முடியும்னு கேக்குறாரு. ஸ்டாட்ஸ் பொய் சொல்லாது கைஸ். 2020ல இருந்து பார்த்தா சென்னை டீம் மும்பையை முழுசா டாமினேட் பண்ணிட்டு வராங்க. மும்பைக்கு எதிரா இதுதான் அவங்களோட மிகப்பெரிய வெற்றி. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல இது 3வது லீக் டபுள். இதனால மும்பையோட பிளே ஆஃப் வாய்ப்பு கிட்டத்தட்ட காலி. ஆனா நம்ம சென்னைக்கான பிளே ஆஃப் ரேஸ் இப்போ பயங்கரமா சூடு பிடிச்சிருக்கு. சோ உங்களுக்கான கேள்வி இதுதான், மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வருஷ சீசன் இதோட முடிஞ்சிடுச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களா?